சேனலில் என்ன வ்ளாக் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி லீவுங்க. அதனால கிரில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே கோயம்புத்தூரில் நல்ல கிளைமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி லீவ் போட்டு வீட்டில் வந்து கிரில் சிக்கன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கிரில் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம். மசாலா போட்டோம் அப்படின்னா கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய லெமன், அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி தயிர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலாவை பரட்டி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா மசாலா இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகிடுச்சு. அதனால நாங்கள் தயிர் மீண்டும் சேர்த்துக்கிட்டோம். தயிர் நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு திக் கண்டிஷ்னர் பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஒரு சிக்கனை எடுத்து அப்ளை பண்ணிட்டோம். நம்ம அந்த லேயர்ஸ்குள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லாவே உள்ளே அப்ளை பண்ணி கொடுத்தா தான் சிக்கன் வேகும் போது உள்ளுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். என்னோடய ஹஸ்பண்ட் தான் சிக்கன் பண்ணிகிட்டு இருந்தார், நான் பண்ணல. அவர் தான் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தார். நான் தான் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன், நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நல்லா இல்லைனா நீ சாப்பிடவே வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் செஞ்சதுக்கப்புறமா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவரை விட நான் தான் நல்லா சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் 1 kg எடுத்திருந்தோம். 1 kgக்கு 3 பீஸ் இருந்துச்சு. அந்த 3 பீஸும் நல்லா அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் 20 நிமிட்ஸ் வச்சதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். எடுத்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பீஸாக போட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு என்னென்னா நார்மலாக நம்ம சிக்கனோ ஃபிஷ்ஷோ எடுக்கும்போது எண்ணெய் தெறிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து என்னென்னு தெரியல, எனக்கு எண்ணெயே அதிகமாக தெறிக்கலை. எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதிகமாக எண்ணெய் வந்து எடுக்கலை, அது உறிஞ்சவே இல்லை. மீடியமாக தான் வந்து உறிஞ்சிச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணுற டைமில் நான் வந்து எக்கு பாயில் பண்ணி வச்சு ஆற வச்சுருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் சூடோடு போட்டுட்டேன். 2 எக்கு, மஞ்சக்கரு மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம். வெள்ளை எக்கு மட்டும்தான் போடுறேன். பூண்டு பல் 3 ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து நான் குருமிளகு பவுட்ரு போட்டிருக்கேன். குருமிளகு இல்லை, அதனால பவுட்ரு போட்டுட்டு லைட்டாக சும்மா அந்த ஸ்வீட்டுக்காண்டி சுகர் போட்டுட்டு லைட்டாக சால்ட் போட்டு நான் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நான் 2 டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பால் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா தம்பி சாப்பிட்றதுனால நான் பால் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன், எண்ணெய் வேணாம் அப்படிங்கிறனால. நல்லாயிருக்கும் மைனஸ்ஸு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு பீஸ் இருந்துச்சு, நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனலாக நம்மளோட சிக்கன் கிரில் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைடிஷாக நாங்கள் ஆனியனும் லெமனும் வச்சு நம்ம மைனஸ் வச்சுருந்தோம். நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஹோம்மேடாக நம்மளே பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஓவன் வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஃபைனலாக நம்மளோட சிக்கன் கிரில் எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். அவர் வந்து மைனஸ் வச்சு தான் சாப்பிடுவார். நான் மைனஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்க மாட்டேன். அதனால் நான் ஆனியன் லெமனும் வச்சு சாப்பிட்டேன். உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் அந்த நம்ம சிக்கன் வறுக்கும் போது கொஞ்சமாக லைட்டாக அந்த வேஸ்ட்டெல்லாம் வரும் இல்லையா, மசாலா, அது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு வாய் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறக்காண்டி மயோனஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே பாய்ங்க, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வ்ளாகில் பார்க்கலாம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.